வாங்க மணத்தக்காளி காய் வச்சு நம்ம குழம்பு செஞ்சுக்கலாம். இன்றைக்கி இதை வச்சியும் குழம்பு செய்ய முடியுமா அப்படின்னு நினைப்பீங்க. செய்யலாம். இந்த மாதிரி நிறைய தோட்டத்தை வச்சுக்கிறவங்க இந்த மாதிரி காய் கிடைக்கும், பறிச்சிக்கலாம். எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எண்ணிக்கை நான் 10 நம்பர் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் தனியா எடுத்துக்கோங்க. வர கொத்தமல்லி, தக்காளி 2, பூண்டு 1 தோல் உரிச்சு வச்சுக்கோங்க. வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு திட்டமான சைஸில் நறுக்கி வச்சுக்கோங்க. தேங்காய் 1/2 மூடி துருவி வச்சுக்கோங்க, சின்ன தேங்காவா. இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்து அரைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப செவக்கணும்னு கிடையாது, லைட்டாக அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கினா போதும். சீக்கிரம் வதக்கிடலாம். இது போல் வறுத்து அரைச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு, நம்ம கிராமத்துங்களில் செய்கிற மாதிரி. அப்போல்லாம் நல்ல தோட்டத்தில் இது மாதிரிலாம் கிடைக்கும். வாய் புண்ணு, வயிற்று வலி அது மாதிரிலாம் இருந்துச்சுனாக்க, வயிற்றில் கூட புண்ணு வருது இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் நல்லா கேட்கும். தனியாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச பொருளுங்கெல்லாம் மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம், சின்ன ஸ்பூனில். உளுந்து 1 ஸ்பூனு. நல்ல வாசனையை கொடுக்கும் இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கி அரைச்சோம்னாக்க. வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும், ரொம்ப சேர்க்காதீங்க, கசப்பாயிடும் குழம்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வறுத்துக்கலாங்க. பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா செவக்கணும்னு கிடையாது, அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். வதக்கி அரைச்சோம்னா குழம்பும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு சிலருக்குலாம் அடிக்கடி வயிற்று வலி வரும் இல்லைங்களா, அவங்களாம் வயிற்றில் நாகப்பூச்சி இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. இது போல் இந்த காய் கிடச்சிதுனாக்க குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா கேட்கும். காய் பழம் 2மே கிடச்சிது எனக்கு, அதனால் அதை எடுத்துக்கிட்டேன். தக்காளி வதக்கிக்கலாம். எண்ணெய் சேர்க்க வேண்டாம், அப்படியே வதக்கிக்கலாம். நம்ம அந்த கடாயிலே கொஞ்சமாக எண்ணெய் இருக்கும்ல, அதே கூட போதுங்க. வெறும் கடாயாக இருந்தாக்கா கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. எப்படி இருந்தாலும் லைட்டாக வதக்குனா போதும். தக்காளி பாருங்கள், இந்த பாருங்கள் வதங்கி வருது பாருங்கள். இந்த மாதிரி வதங்கி வந்ததும் அடுத்து நம்ம தேங்காய் துருவி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் அதோடு சேர்த்து வதக்கலாம்ப்பா. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம வறுத்தது ஐட்டம் எல்லாமே எடுத்து அதை அரைச்சி வச்சுட்டு நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போது கடாய் வச்சுட்டு நல்லா ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடவா தான் செலவாகும் இதுக்கு, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம அந்த பறித்த காய் பழம் 2மே சேர்த்துக்கலாம். காயே கிடைச்சா ரொம்ப நல்லது. நம்ம அதை பொரிச்சிக்கலாங்க எண்ணெயில்.
கசக்கெல்லாம் செய்யாது, நல்லா இருக்கும். ஒரு சிலர் காயாக இருக்கிறதுனால கசக்குமோ என்னவோ அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மேலே பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் பொரிச்சு எடுத்துக்கிட்டா போதுங்க, ரொம்ப நேரம் பொரியணும்னு இல்லை. பாருங்கள், பழமாக இருந்ததெல்லாம் நல்லா வெடிஞ்சிருச்சு. நல்லா குழம்புல சேர்ந்து டேஸ்ட்டை கொடுக்கும். காயாக இருக்கிறது வரைக்கும் அப்படியே இருக்குது. காயாக மட்டும் கிடச்சிதுங்களாலும் சேர்த்துக்கலாம், நீங்கள் பழமாக கிடச்சாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒன்று சேர்த்து அதையும் வதக்கலாங்க. அதுலேயே கறிவேப்பிலை ஒரு கொத்து, இது 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு பாருங்க, கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருது பார்த்தீங்களா? அதை ஒரு கப்பில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவெல்லாம் அந்த வாணலிலேயே சேர்த்துடலாங்க. நம்ம வதக்கினதை தனியாக எடுத்துடணும். எடுத்துட்டு மசாலா மட்டும்தான் வெறும் வாணலில் சேர்க்கணும். சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவைக்கிற அளவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து தண்ணியும் அதுக்கு தேவைக்கிற அளவு சேர்த்து நல்லா கொதிக்கிறதுக்கு கலக்கி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி தேவைக்கிற அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கணும் இல்லைங்களா, அதனால் இது இவ்வளோதாங்க. இதுக்கு வேறு பொருளுங்கள்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. எவ்வளோ சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சே செஞ்சிடலாம் இந்த குழம்பு. பாருங்கள், ரெடி ஆகிடுது. நல்லா இந்த போல் கொதி வரணுங்க. நல்லா தலைன்னு கொதித்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து சுண்டி வரணும் குழம்பு. அப்போ தான் பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். இப்போது மணத்தக்காளி இல்லை முழுகு தக்காளின்னு கூட சொல்லுவாங்க ஒரு சிலர். அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் குழம்புல. இப்போ நம்ம அதோட சேர்த்து கலக்கிட்டா அவ்வளோதான். இப்போ தாளிப்பு பார்க்கலாம். நம்ம பக்கத்துலேயே ஒரு கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் வடகம் போட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடேறினதும் வடகம் சேர்த்துக்கலாம். அதுலேயே வடகம் போட்டு தாளிச்சா தாங்க அவ்வளோ மணமாக இருக்கும். நல்லா பொரியட்டும். இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வயிற்று புண் வாய் புண் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. இது அவ்வளோ லேஸில் கிடைக்காது. இந்த காய் கிடைக்கிறவங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போல்லாம் கடையில் கூட விற்கிறாங்க. இது போல் வாங்கிக்கலாம். பாருங்கள், வடகம் போட்டு தாளித்த உடனே மணமாக இருக்குது. செமையாக இருக்கும். வாசனையும் அப்படியே குழம்பும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.